ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பயுமே சம்மர் வெக்கேஷன் தாங்க போவோம். அதுவும் ப்ரூனோ வந்ததுக்கப்புறம் அதுவுமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஆகிடுச்சுங்க. வின்டர் வெக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு 2 நாள் வந்து பிளான் பண்ணாங்க. ப்ரூனோவை நம்ம வந்து எப்பயுமே ஊருக்கு போனால் கூட கூடயே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறதுனால, ஸோ அவனையும் தனியாக விட மனசு இல்லைங்க. எங்கடா போகலான்னு பிளான் பண்ணால் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெங்களூர் டிசைட் பண்ணாங்க. ஏன்னா அங்கே வந்து அதுக்கேற்ற மாதிரியே ஒரு ரெசார்ட் கிடச்சிது. ஸோ அதை வந்து டிசைட் பண்ணோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா வேலூர் போகிற வழியில் இந்த ஒரு கெஃபே இருந்ததுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நீட்டாக இருந்தது. நாங்கள் போன ரிசார்ட்டோட பேர் வந்து தேர் பப் ரெஸ்டாரண்ட்டுங்க. பப்பீஸ்க்காகவே வந்து தனியாக ரிசார்ட் கட்டி விட்டுருக்காங்க. ஒரு 4 நைட் ஸ்டேவும் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமம் அமௌண்ட்டு தான், 3000 ருபீஸு. ஸோ அந்த ரூம்குள்ளே பார்த்திங்கன்னா 3 பேர் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இது தேவைப்பட்டுச்சு. ஸோ ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும் நாங்கள் புக் பண்ணிக்கிட்டோம். மார்னிங் ஒரு 7 போல் கிளம்புனோங்க வீட்டிலேருந்து. இங்கே வந்து சேர ஒரு ஈவினிங் 4, 5 ஆகிடுச்சு. ஸோ அப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ மறுநாள் மார்னிங் தாங்க எடுத்தேன். சார் வந்து வெளியே வரணுமாங்க. ஏன்னா வெளியே பார்த்திங்கன்னா நிறைய லான் இருந்தது. லீஷே இல்லாமல் சார் நல்லா சுற்றி 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 வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணார். இது வந்து பப்பிக்காகவே உள்ள ரெசார்ட்டுங்க. ஏன்னா இவங்களே பார்த்திங்கன்னா க்ரூமிங் எல்லாமே பண்ணுறாங்க. இந்த பெங்களூர் சிட்டிக்குள்ளே உள்ளவங்களே நிறைய பேர் இங்கே கூட்டு வந்துட்டு ஒரு டைம் ஃபீஸ் வாங்குறாங்க. இவ்வளோ டைமுக்கு வந்து இவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 ஹவர்ஸ் வந்து அங்கேயே க்ரூமிங் எல்லாமே பண்ணிவிட்டு விளையாட விட்டுட்டு கூட்டிட்டு போகிறாங்க. நல்லா இருந்துச்சுங்க. ஸோ நீங்கள் பெங்களூரில் இருக்கிறீங்க, பெட் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு போகலாம். சார் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பிங்க. பாருங்கள் எப்படி அவுத்து விட்டு எப்படி ஓடுறாருன்னு. ஆனால் எங்கேயுமே போக முடியாதுங்க நம்மளை விட்டுட்டு. ஒரு பெரிய பிளேஸ், அதில் ஓடி ஓடி வரலாம். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுங்க. ஸோ நமக்கு தேவையானதை இங்கே வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பப்பீஸ்க்குமே பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஃபுட்டு ரெடி பண்ணி தராங்க. பட் நம்ம பே பண்ணிக்கணும் அதுக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் மார்னிங் பார்த்திங்கன்னா, சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், எப்படி மைசூர் பேலஸ் பார்க்காம போகிறதுன்னு மைசூர் பேலஸையும் பார்த்திங்கன்னா கட கட கடன்னு ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க. பட் ஒரு விஷயம் தோணுச்சுங்க, நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி பேலஸ் ஒன்று கூட இல்லையே, நம்ம இதில் நிறைய ராஜாக்கள்லாம் இருந்தாங்களே, ஏன் ஒரு பேலஸ் கூட இல்லையேன்னு யோசிச்சேங்க. உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். வெக்கேஷன் சொல்ல முடியாதுங்க, ஒரு குட்டி ட்ரிப்பு தான். நல்ல அலைச்சலாகவே இருந்ததுங்க. ஃபஸ்ட் டே போயிட்டு செகண்ட் டே ரிட்டர்ன்